ஹலோ கைஸ், நான் உங்கள் மகேந்திரா. தமிழ்நாடு ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நியூவாக வந்ததாக நியூஸ் சேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் போல் 3 போல் பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்குறோம். அதாவது திறந்தநிலை பல்கலைக்கழகம், அதாவது இப்போ தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி நம்முடைய யூனிவர்சிட்டி மூலமாக பார்த்தீங்கன்னா இங்கே டிகிரி படிச்சுட்டு போய், அதாவது ஓப்பன் யூனிவர்சிட்டியில் வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிட்டு பிஎட் படிப்பில் வந்து சேரலாம், ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது பிஎட் அட்மிஷன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து செப்டம்பர் 26 வரை பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் வந்திருந்தது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் வந்து 50% மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க பிஎட் படிப்பில் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இங்கே டிகிரியில் வந்து 50% மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. பட் அதில் பார்த்தீங்கன்னா இந்த டிகிரியுமே ஒரு ஓப்பன் யூனிவர்சிட்டியில் வந்து படித்து டிகிரி படிச்சிருந்தவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸுமே பிஎட் படிப்பில் வந்து சேரலாம் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. பட் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு எஸ்எஸ்எல்சி படிச்சுட்டு +2 படிக்காமல் டிகிரி ஜாயின் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, இப்போ கரஸில் போய், அதான் அந்த ஓப்பன் யூனிவர்சிட்டி இந்த மாதிரி போய் ஜாயின் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அப்படி படித்தவங்க தான் பிஎட் வந்து அப்ளை பண்ணலாம் முடியாது அப்படின்னு வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அதாவது கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அங்கே மொத்தம் பிஎட்டுக்கு வந்து ஒரு 2040 சீட் இருக்குது, வேகன்சி இருக்குது அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்டுமே சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட்டு. அதாவது ஓப்பன் யூனிவர்சிட்டி பற்றி வந்திருக்கக்கூடிய ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் அதை பார்க்குறோம் நம்ம. ஓகே, தேங்க்யூ.